ராகு வந்து 6ஆம் இடத்துலயும், கேது 12ஆம் இடத்துலயும் இருக்கு. ஸோ கேதுவ பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் 12ஆம் இடத்துல இருந்தாலே மோட்சத்துக்கு உண்டான வேலையை பார்ப்பான். அதாவது என்னன்னு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ல கேது வந்துட்டா எது கிடைக்குதோ இல்லையோ நல்ல தூக்கம் கிடைக்கும். படுத்த உடனே அடிச்சு போட்டா மாதிரி தூக்கம் இருக்கும். ரொம்ப நல்ல தூக்கத்தை கேது பகவான் 12ல போறதுனால கொடுப்பார். அது அயன சயன போகஸ்தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் டெஃபினட்டா அதிகப்படியான நாட்டத்தை கொடுப்பார். ஏன்னா அது விரயபாவம். ஸோ விரயபாவம் தான் 12. அதுல மோட்ச கிரகமாகிய ஆன்மீக கிரகமாகிய கேது இருக்கிறதுனால ஆன்மீகத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னா கொஞ்சம் கோயிலுக்குள்ள அதிகமாக சுத்துறது, காசிக்கு போறது, கயாக்கு போறது, இந்த கொல்கட்டா காளியை போய் பார்க்கறது, இந்த மாதிரி தூரமா இருக்கக்கூடிய கோயில் குளத்துக்கெல்லாம் அதிகமா டிராவல் பண்றதுக்கு விருப்பப்படுவீங்க. ஸோ அதற்காக செலவும் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்லாம் அதிகம் போவீங்க. அதுக்கு தான் அடுத்த 1.5 வருஷம் கொஞ்சம் செலவே உங்களுக்கு இருக்கும்.